மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பரமக்குடியில் இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டியுள்ளதாக கூறி வரும் திமுக அரசு அங்கு கல்யாண மண்டபத்தை கட்டியுள்ளதாக ஜான் பாண்டியன் விமர்சித்திருக்கிறார். மண்டபத்தை வாடகைக்கு விட அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். அதோடு மட்டுமில்ல வாடகை கூட போகிறான். மணிமண்டபத்தை வாடகை கொடுத்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அவர் தான் முதலமைச்சர் தான் பண்ணுறாரு நினைக்கிறேன். திமுக அரசு தான் பண்ணுது. வாடகை கொடுத்தவர் என்ன மணிமண்டபத்தை வாடகை கொடுத்துறாங்க. அப்போ காமராஜர் மணிமண்டபத்தை நாளைக்கு வாடகை கேட்டால் கொடுப்பாங்களா? மகாத்மா காந்தியுடைய மணிமண்டபத்தை கேட்டால் கொடுப்பாங்களா? திரும்ப என்ன இது? இதெல்லாம் அநியாயமாக மக்களை எங்களை சமுதாயத்தை கொச்சப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த வேதனை இந்த எலெக்ஷனில் தெரியும். இதான் நான் சொல்ல முடியும். உள்ள ஃபோட்டோ வைக்கணும், அவருடைய ஹிஸ்டாரிக்கல் போகணும்ல, ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கணும், அவருடைய வளர்ந்த வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கணும். அவங்க அரசு ஸ்டாம்ப் கொடுத்துருக்கு, எதுக்காக கொடுத்தாங்க அதை பற்றி பதிவு பண்ணணும். மணிமண்டபம்னா எல்லாமே இருக்கணும். ஒன்றுமே கிடையாது. பிளாங்காக ஒரு சிலையை வச்சுருக்காங்க, ஒரு கேட்டை போட்டு ஜெயில் மாதிரி போட்டு ஒரு கேட்டை போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போகிற மணமகன் அறை கல்யாண மண்டபம். இதான் மணிமண்டபம். இதுக்கு பேர் மணிமண்டபம் என்ன? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.